மூன்றாம் தரப்பு சரிபார்ப்பு மற்றும் சான்றிதழ். That means third party verification and documentation. மூன்றாம் தரப்பு சரிபார்ப்பின் கருத்து. A concept of third party verification. ஆர்கானிக் உணவுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நுகர்வோர் ஆகியோர்கள் எண்ணிக்கையில் அதிகரித்து வருகிறார்கள். உணவின் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து அதிக விழிப்புணர்வு மக்களிடையே உருவாகி கொண்டு வருகிறது என்பதை அவர்கள் நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும் என்பதை அவர்கள் உறுதி செய்ய விரும்புகிறார்கள். நாம் விளைவிக்கும் ஒவ்வொரு இயற்கை விவசாய பொருட்களுக்கும் அங்கக ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்குவதுதான் தற்போது ஆர்கானிக் பொருளா என்பது பல்வேறு தரப்பு மக்கள்கள் விசாரித்து கேட்டுதான் வாங்கி சாப்பிடுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வாங்கும் ஒரு பொருள் உண்மையில் இயற்கையாக இருக்கிறதா இல்லை போலியாக உள்ளதா என்று எங்கு தயாரிக்கிறார்கள் என்பதை அவர்கள் உறுதி செய்ய விரும்புகிறார்கள். கரிம பொருள்களின் விற்பனையாளர்களால் செய்யப்படும் உத்தரவாதத்துடன் நுகர்வோர் உண்மையாக உள்ளனவா என்று பார்க்க மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள். இது இயற்கை விவசாயிகளுக்கு நியாயமற்ற போட்டியிலிருந்து விடுபட உதவுகிறது. ஒரு உண்மையான ஒரு நம்ம விவசாயம் பண்ணுறோம், அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும், சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு ப்ராடக்ட் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை மக்கள் நினைக்கிறாங்க, விவசாயம் நினைக்கிறாங்க. ஆர்கானிக் என்ற வார்த்தை மோசடியான வழியில் பயன்படுத்தும் மற்ற விவசாயிகளிடமிருந்து இது ஒரு பாடம் சொல்கிறது. சான்றளிக்கப்பட்ட எந்த ஒரு தயாரிப்பும் ஆர்கானிக் என்று கருதப்படலாம். அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாம் தரப்பு இந்நிலையில் தயாரிப்பாளர்கள் வாங்குவோர் இரண்டாம் தரப்பு. மூன்றாம் தரப்பு பொதுவாக ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஆய்வு மற்றும் சான்றளிப்பு நிறுவனம் முழு செயல்பாடுகளை கண்காணிக்கிறது. கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் தரநிலைகளின்படி தரநிலைகள் சந்திக்கும் போது கால தயாரிப்பின் லேபிள், தட் மீன்ஸ் லேபிள் ஆர்கானிக் பயன்படுத்த வேண்டும். அப்படிதான் நம்ம அனுமதிக்கணும். கரிம சான்றிதழானது கரிம உத்தரவாதத்தின் மேலாதிக்க வழிமுறையாக உருவாக்குறது. அது ஆர்கானிக் ப்ராடக்ட்னா, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனா, அந்த மாதிரினா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் அந்த விவசாயத்தன்மை உள்ள இருக்கக்கூடாது. உலகம் முழுவதும் ஒரு வர்த்தகத்திற்கான அமைப்பு, இது ஒரு சட்ட பொறுப்பு அமைப்பை உருவாக்கிறது. NPOP, நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். உலகெங்கிலும் உள்ள விநியோகஸ்தர்கள், செயலிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் இது மிகவும் பாதுகாப்பு உள்ளது. நம்பி வாங்கலாம். இது ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்ட்னா நீங்க இதை நம்பி வாங்கலாம். இது நம்பகத்தன்மை உள்ளது. இப்போ பெசைன்றது, FSSI பெசைன்றது, அது மாதிரி இந்த NPOP ஆர்கானிக் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வாங்கினமாக்கும் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குது. மூன்றாம் தரப்பு சான்றிதழானது ஒவ்வொரு அடியிலும் ஒரு தணிக்கையை நடத்தை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது. விதை கொள்முதலிருந்து, விதையை வாங்குறதுலேருந்து, அதை விதையை நடுதலிருந்து, பூ பறிக்கிறது, காய் பறிக்கிறது, பழம் பறிக்கிறதுலேருந்து, இப்படி பயிரை கொண்டு சந்தையில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய விவசாய நிலத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டமும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். சான்றிதழ் நடைமுறை. சான்றிதழ் செயல்பாட்டில் முக்கிய படிகள். எந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் நிறுவனத்தாலும் செயல்படும் சான்றிதழ் ஒரு நம்பகமான அமைப்பை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதுதான் இங்கு கேள்வியாக கொள்கையாகவும் நடைமுறை கொண்டுள்ளது. சான்றிதழ் திட்டத்தில் தரநிலைகள் அடங்கும். பல்வேறு தரநிலைகள் உள்ளது. சரிபார்ப்பு. என்ன சரிபார்ப்பு? ஆய்வு நடைமுறைகள், மதிப்பீட்டு நடைமுறைகள் மற்றும் சான்றிதழ் நடைமுறைகள். மூன்றாம் தரப்பு சான்றிதழில் ஆபரேட்டர்கள் தரநிலைகள் இந்த மாதிரியான பின்பற்ற வேண்டும். மற்றும் போதுமான பதிவுகளை பராமரிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செயல்முறையின் கீழ் மொத்தம் 6 படிகள் உள்ளது. அவை பின்வருமாறு. சான்றிதழ் வாங்குவதற்கு தேவையான 6 படிமுறைகள். 1. ஒரு சான்றளிக்கும் முகவர் தேர்வு. ஒரு சர்டிபிகேட் தரகு முதல் கட்டத்தில் ஆபரேட்டர், தயாரிப்பாளர் அல்லது செயலியர் செயலாக்கம் பண்றது அங்கீகாரம் பெற்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களின் செயல்பாடுகளை சான்றளிக்கும் சான்றிதழ் நிறுவனம் இந்த சேவை வழங்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாகும். தகவல் சமர்ப்பிப்பு. தகவல் ஆபரேட்டர்ஸ், தயாரிப்பாளர்கள் அவர்களின் மொத்த உற்பத்தி திட்டம் பற்றிய தகவலை சமர்ப்பிக்கிறார்கள். சான்றிதழுக்காக கோரப்பட்ட பயிர்கள், கள வரலாறு, பகுதி, பண்ணை, வயல் வரைபடம் ஆதாரம் எல்லாம் வேணும். விதை, மண்ணின் வள மேலாண்மை, பூச்சி, களைச்செடி, நோய் தன்மையெல்லாம் பார்க்கணும்.
தகவல் நம்ம சேகரிக்கணும். நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு நம்ம சர்டிஃபிகேட் வாங்க போறோம்னா, நிலத்துல வந்து எப்படி சார் இருக்கணும் பார்க்குறம்போது, கள ஆய்வு. உள்ளுக்க போய் நம்ம தோட்டத்துல இறங்கி பார்க்கணும். உங்களுடைய வயல்காட்டுல வந்து பார்க்கணும். சான்றிதழுக்காக கோரப்பட்ட பயிர்கள் எப்படி இருக்குது? அதனுடைய கள வரலாறு. சுத்தி ஏதாவது பொல்யூஷன் இருக்குதா? இல்ல உண்மையிலேயே ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை இருக்குதா? பண்றாங்கன்னு பார்க்குறது. பகுதி. அந்த பண்ணையை சுத்தி பார்க்கணும். வயல்வெளியில எப்படி வரைபடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதனுடைய எவிடன்ஸ் டாக்குமெண்டேஷன் வாங்கணும். டாக்குமெண்ட். பட்டா, சீட்டா அதெல்லாம் வந்து இருக்குன்னு பார்க்கணும். நீங்க விதைக்கூடிய விதைகள் விதை மண்ணின் வளம் மேலாண்மை. ஃபெர்டிலிட்டி சாயிலா இருக்கணும். மண்ணும் வந்து ஃபெர்டிலிட்டி சாயிலா இருக்கணும். சும்மா சாதாரண சாயிலா இருக்கக்கூடாது. அங்க வந்து பூச்சிக்கொல்லிகள், இயற்கையான பூச்சிகள் இருக்கு பரவாயில்ல. பயிர்களுக்கு தீமை தரக்கூடிய பூச்சிகள் இருக்கான்னு சொல்லி கவனிக்கணும். களை செடிகள் எந்தெந்த செடிக்கு முளைக்குது? சாரணேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாத்தீங்கன்னா என்னது சாரணத்தின்னு ஒரு பயிர் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. அப்புறமா பார்த்தினியம் ஒரு செடி பார்த்துருப்பீங்க. இது வந்து எக்ஸோட்டிக் பிளான்ஸ். வெளிநாட்டில் கோதுமையிலேருந்து வந்தது. பார்த்தினியம் ஒரு செடி. அப்புறம் அந்த செடியெல்லாம் களை செடி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நோய் மேலாண்மை. ஏன் திடீர்னு வருது, இலை சுருள் வருது, அங்கே கருப்பு ஸ்பாட்டா வருது, தண்டல் வேரல் வருது, பழங்கள் குத்தல் விழுகுது, அந்த மாதிரி பூ வந்து உதிர்ந்துருது. இந்த மாதிரி நோய் என்ன வருதுன்னு பார்க்கணும். உள்ளுக்க குருத்து பூச்சி விழுந்திருக்கா, வேரல் வந்திருக்கா, இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். பயிர் மற்றும் பதிவு பராமரிப்பு அமைப்பு, அறுவடை மற்றும் சேமிப்பு, உபகரணங்கள் மற்றும் பிற சான்றிதழ் நிறுவனத்தால் தேவைப்படும் தகவல் செயலாக்கம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்க பாருங்க, நம்ம வாங்கக்கூடிய அறுவடை பொருட்கள், அறுவடை காலங்கள், அறுவடை தேவையான பயிர்கள், அறுவடை தேவையான டூல்ஸ், உபகரணங்கள் மற்றும் இது எல்லாமே நம்ம வந்து என்னது சான்றிதழ் பட்டு வாங்கணும்னு சொல்றாங்க. செயல் வரலாற்று மேலாண்மை பற்றிய தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். செயல்பாடுகள், பொருட்கள், செயலாக்க எய்ம்ஸ் பதிவு வைத்திருக்க வேண்டும். பூச்சி மேலாண்மை இருக்கணும், சொன்ன மாதிரி சுகாதாரம் இருக்கணும், பரிமாற்றம் இருக்கணும், சில சேமிப்பு கிடங்கு இருக்கணும். சான்றளிப்பு முகவர் ஆய்வு. ஆபரேட்டரால் சமர்ப்பிக்கப்பட்ட தகவலை, அவன் நம்ம ஃபீல்டில் வந்து கலெக்ட் பண்ண தகவலை சான்றிதழ் நிறுவனம் மதிப்பாய் செய்கிறது. தரவுகளுக்கு இணங்க ஆபரேட்டரின் திறன் மதிப்பிடப்படுகிறது. சான்றிதழ் நிறுவனம் தள ஆய்வு குறித்து ஆபரேட்டர்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த ஃபீல்டில் வந்து என்னங்க இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆய்வு நடைமுறைகளை பின்பற்றி மண், பயிர், கால்நடைகளை பார்க்கணும், ஆய்வு செய்யணும். ஆய்வு நடைமுறைகளை பின்பற்றி மண் பரிசோதனை செய்யணும், பயிர்கள் நல்லா பூச்சி தாக்கா பயிரை பார்க்கணும், கால்நடை உங்க தோட்டத்தில் வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, கால்நடை பராமரிப்பு, ஆடு, மாடு, கோழி, முயல், பன்னி வளர்க்குறாங்க, இதெல்லாம் காடை வளர்க்குறாங்க, நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க, இந்த மாதிரியான பொருள், எருவு மாடு வளர்க்குறாங்க, பசுமாடு வளர்க்குறாங்க, இந்த மாதிரி கால்நடைகள் வந்து பராமரிக்கணும். அதுக்கு நீங்க ஃபீல்டில் ஏதாவது நச்சுத்தன்மை கொடுக்குறீங்களா, உங்களுடைய இறையில் இருக்கா, இது இந்த மாதிரிலாம் பார்க்கணும். பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷு, மீன் வளர்ப்பு குளங்கள் வைக்கிறாங்க. இப்போ இயற்கை முறையில் நாங்கள் வளர்க்குறோன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து தேவையான ப்ராய்லர்ஸோடைய இண்டஸ்ட்ரியினுடைய கழிவு எடுத்து பண்ணை குட்டையில் ஒட்டிடுறாங்க, நாய்க்கு போடுறாங்க, உங்களுக்கு குளத்தில் வளர்க்குற மீனுக்கு போடுறாங்க, அது சாப்பிடுது, அந்த மீன் நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரியான இந்த செயல்பாட்டு நடத்துகிறாங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஆய்வு நடைமுறைகளை பின்பற்றி நம்ம மண், பயிர், கால்நடைகள் நம்ம என்னது ஆய்வு செய்ய வேண்டும். உபகரணங்கள், கட்டிடம், எப்படி கட்டிடம் இருக்குது, சேமிப்பு போன்றவை ஆய்வில் தகவல் சேகரிக்கப்பட வேண்டும். வடிவம், ஸ்ட்ரக்சர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்து வலிமை முன்னிறுத்தப்படுவார். அதுக்கு தேவையான இந்த தோட்டத்துக்கு, இந்த பண்ணைக்கு தேவையான வலிமை என்னன்னு சொல்லி பார்த்து அதை நம்ம சரி செய்வாங்க. ஆபரேட்டரின் செயல்பாட்டின் பலவிடம் ஏதும் இருந்தால் இணக்கமின்மை மற்றும் சாத்தியமான குறைபாடுகள் என்ன சொல்லணும். நம்ம ஒப்புதல், சான்றிதழ் நிறுவனம் ஓய்வு அறிக்கை மதிப்பீட்டு முடிவு செய்கிறது. சான்றிதழ் முடிவு பின்வரும் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டது. சான்றிதழுக்கான ஒப்புதல், சான்றிதழுக்கு முன்னிறை பெற்றப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்னன்னு பார்க்குற போது, நிபந்தனையுடன் கூடிய ஒப்புதல், அந்த அக்ரிமெண்டை போட்டுக்கணும் என்ற குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். நான் இந்த மாசத்துல இந்த மாசத்து வரை நான் பயிரிட பண்ண போறேன், இதை நான் காய்கறி செய்ய போறேன், இதை நான் வந்து பறிக்க போறேன், அந்த ஒரு அக்ரிமெண்ட், அந்த ஒரு புரோட்டோகால், ஒரு தகவல், ஒரு சேகரிப்பு மாதிரி போட்டு, ஒரு நோட்டு மாதிரி போட்டு நம்ம போடணும்.
இணக்கமின்மை காரணமாக மறுப்பு. சில ஒத்துப்போகும், சில ஒத்துப்போக ஏன் ஒத்துப்போகலன்னா அந்த காரணத்தை நீ சொல்லலாம். சான்றிதழ் நிறுவனத்தில் முடிவு ஆப்பரேட்டருக்கு தெரிவிக்கப்படும். எதனால இந்த நிறுவனம் வந்து நின்று போச்சு, ஏன் ஸ்டார்ட் ஆகுது, ஏன் ஸ்டார்ட் ஆகல, அந்த மாதிரி காரணம் சொல்லணும். ஏன் நீங்க எல்லாரும் வாரீங்க சொல்லணும். சான்றிதழ் மற்றும் முத்திரை. நீங்க வாங்கக்கூடிய சான்றிதழ் மற்றும் முத்திரை ஆப்பரேட்டருக்கு இணங்க சான்றிதழ் வழங்கப்பட பிறகு சான்றிதழ் தயாரிப்புகளுக்கு தங்கள் முத்திரை மற்றும் இந்திய ஆர்கானிக் முத்திரையை பயன்படுத்தி நிறுவனம் அனுமதிக்கிறது. ஆய்வு மற்றும் சான்றிதழ் செயல்முறை ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்த வேண்டும். சான்றிதழின் செல்லுபடிய காலம் 12 மாசங்க தான். நல்லா கவனிச்சுங்க. நீங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்க 1 வருஷம் தான் இந்த வேலிடேஷன். இந்த 12 மாதம் மட்டும் தான் ஆப்பரேட் பெற வேண்டும். இணக்க சான்று ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வந்து 12 மாசம் தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், புதுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சான்றிதழ் தகுதிகள். சான்றிதழின் நன்மையை பின்வருமாறு. சான்றிதழ் கரிம பொருட்களின் உண்மையான தன்மை நீங்க சொல்லணும். உள்ளுக்கு வந்து பெஸ்டிசைட் எவ்வளவு இருக்கு, இன்செக்ட்ஸ் எவ்வளவு இருக்குது, சாயிலோட வளம் எவ்வளவு இருக்குது, வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்குது, மாய்ஸ்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்குது, ஆஸ் கண்டென்ட் சொல்லி ஒவ்வொன்றும் நீங்க வந்து இன்ச் பை இன்ச்சா நீங்க நோட் பண்ண வருவாங்க. அதை நம்ம சொல்லணும், எல்லாம் செக் பண்ணணும். சான்றிதழ் என்பது ஒரு சந்தைக்கு கருவி. நீங்க அந்த சர்டிபிகேட் இருந்தாலே, நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஐடி கார்டு வச்சுக்கணும். ஒரு இன்ஸ்டியூட் நுழையிறதுக்கு ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளுக்கு நுழைய முடியும். அதே மாதிரி ரேஷன் கார்டு ஒவ்வொன்றும் வச்சுருக்கோம். ஓட்டு எலெக்ஷன் போகிறதுக்கு ஓட்டு போகிறோம். அந்த மாதிரி என்னது, இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் நீங்கள் விவசாயி வச்சிருந்தீங்கன்னாக்கும் இதுவே உங்களுக்கு பெரிய கருவி. இது பிரீமியம் விலையை பெற உதவுகிறது. அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஆல் நீங்கள் தக்காளி வந்து 50 ரூபாய்க்கு போனால் மினிமம் 30 rupees. அவன் அது குறைஞ்சி கேட்க முடியாது. நீங்கள் அதுக்கு மேலே விற்றுக்கலாம். ஆர்கானிக் வந்து அவ்வளோ வெளியே இருக்குது. மினிமம் சொல்கிறேன் 30 ரூபா தான். இப்போ தக்காளி வந்து 20 ரூபா வந்துருச்சு. 5 கிலோ தக்காளி 10 ரூபா, 5 கிலோ தக்காளி 100 ரூபான்னு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு மட்டமும் போகாது. மினிமம் ஸ்டாண்டர்டாக 30 rupees, 30 ரூபாய்க்கு போகும். இது பிரீமியம் விலையை பெற உதவுகிறது. ஸ்டாண்டர்டாக விலையை வந்து விலையை கொடுக்குது. இது கண்டுபிடிக்க உதவுகிறது. எந்த மாதிரி சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஏதோ மோசடி கண்டறியப்பட்டால் குறிப்பிட்ட இயல்முறையில் செயல்பாட்டை மீண்டும் கண்டறிய முடியும். இது நாட்டில் நம்பகமான செயல்பாட்டு அமைப்பை குறிக்கிறது. சான்றிதழ் வெளிப்படைத்தன்மையை உருவாக்குகிறது. சான்றிதழ் சமூகத்தில் இயற்கை விவசாயத்தின் இமேஜ் மேம்படுத்தப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் எங்கள் தோட்டத்தில் இருக்கேன், எங்கள் தோட்டத்தில் வச்சிருக்கேன், இந்த ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் சொன்னாக்க உங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு உள் ஆற்றல் சக்தி வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் ஒன்னது, அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு இமேஜ், உள் சக்தி, உள் ஆற்றல் வந்து என்னது, ஒரு கம்பீரமா இருக்கும். நான் ஆர்கானிக் ப்ராடக்ட் செஞ்சுட்டு இருக்கேன், இயற்கையான விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், பூச்சிகள் அடிக்காம பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இமேஜ் சந்தையில் உங்களுக்கு இருக்கும். அது தனி ஒரு இமேஜ் இருக்கு. விருதுநகர் பக்கத்தில் என்னது, வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான இயற்கையாக காய்கறிப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துறாங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் ஒரு சிவகாசி இந்த ரேஞ்சில் இந்த ஏரியாவில் பண்ணி ஒரு சந்தை போடுறாங்க. ஒட்டுமொத்தமாக மற்றும் கரிம இயக்கத்தின் நம்பகத்தன்மை மற்றும் தெரிநிலையை தெரிவிக்கிறது. சிறு விவசாயிகள் குழுக்களின் சான்றிதழ். குழு சான்றிதழ் உள் தர மேலாண்மை அமைப்பின் அடிப்படையிலானது. ஒரு குழுவில் விவசாயிகள் 7 பேர் செல்லலாம். ஒரு குழுவுக்கு வந்து 7 பேர் சேர்ந்துக்கலாம். அல்லது சிறியவர்கள் இருக்கலாம். அளவிலான செயலாக்க அளவுகள் 4 ஹெக்டர். அதாவது போன வாரம் சொன்னோம், 4 ஹெக்டர் இருக்கணும். 4 ஹெக்டர் நிலம் வைத்திருந்தால் போதும். குழுவில் ஒரு பகுதியாக இருங்கள், அந்த மெம்பரா இருங்க. வெளிப்புற ஆய்வு மற்றும் சான்றிதழ் நிறுவனம் ஆய்வு செய்கிறது. மாதிரி ஆய்வுகளை நடத்துவதன் மூலம் சான்றிதழுக்கான குழு இது அடிப்படையாக கொண்டது. ஒரு குழுவில் உள்ள விவசாயிகள் எண்ணிக்கையில் வர்க்க மூலம் மாதிரி இருக்கலாம். சான்றிதழ் முகாமையில் செயல்படும் இடர் மதிப்பீட்டை பொறுத்து அதிகரிக்கும். குழு சான்றிதழுக்கான அடிப்படை அளவுகோல். பேசிக் கிரிட்டேரியா ஃபார் குரூப் சர்டிஃபிகேஷன் வாங்குறது. குழு சான்றிதழுக்கான அடிப்படை அளவுகோல் வாங்குறது. குழுவில் உள்ள உறுப்பினர்கள் இது போன்ற பயிர் உற்பத்தி செஞ்சிருக்கணும். NPOP படி, நேச்சுரல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் படி, அதனுடைய அக்கார்டிங் டு NPO படி உட்புறத்தை பராமரிக்க ஒரு உள்கட்டுப்பாடு அமைப்பை நிறுவ வேண்டும். தர கட்டுப்பாடு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். விவசாயிகள் புவியியல் அருகாமையில் செயல்பட வேண்டும். குழுவிற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து இருக்கும். குழு அதன் சொந்த கொள்கை மற்றும் அது தொடர்பான நடைமுறைகளை உருவாக்கும். பொறுப்பு, நடைமுறைகளின் பிரதிநிதித்துவம், உள் ஆய்வு, உருவாக்கம்லாம் இருக்கும். தரத்தை பராமரிக்க விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு தேவை. ICS குழுவில் உள்ள ஆய்வாளர்கள் மேற்கொள்வதற்கான அடையாளம் காணும். குழுவானது ஒற்றை அடையாளத்தின் கீழ் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துகிறது. தவறிய விவசாயிகள் குழுவிலிருந்து நீக்கப்படுகிறது. அங்கீகாரம் செயல்முறை மற்றும் மதிப்பீடு. 3ஆம் தரப்பு சரிபார்ப்பு. சான்றிதழ் அங்கீகார செயல்முறை பின்வருமா செயல்படலாம். விண்ணப்பம் மற்றும் ஆவணங்கள் திரையிடல், மதிப்பீடு மற்றும் மதிப்பீடு, முதன்மை மதிப்பீடு, 2ஆம் மதிப்பீடு, உடல் மதிப்பீடு,
அங்கீகாரம் நிராகரிப்பு, அங்கீகாரம் ஒப்புதல், புரிந்துணர்தல், தட் இஸ் எம்ஓயு, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும், 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நடந்த விதிகள் கையெழுத்தமிடணும், வருடாந்திர கண்காணிப்பு, நான் மதிப்பீடுகளை மதிப்பு செய்கிறேன், புகார்கள், இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடணும். புகார்கள், நான் தடைகள் சிலலாம் நம்ம என்னது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம தட் இஸ் அக்ரெடிஷன் ப்ராசஸ் அண்ட் எவாலுவேஷன். முதல் படி வருங்காலத்திலிருந்து அங்கீகாரத்திற்கான விண்ணப்ப படிகளை அழைப்புவது. ஆவண கட்டுப்பாடு, ஆய்வு மற்றும் சான்றிதழ் வழங்குதல், முகாமு சான்றிதழ் திட்டங்களை செயல்படுத்தப்படுகிறது. ஆர்கானிக் பொருட்களை அங்கீகாரத்தை திட்டத்தை தொடங்க விரும்பும் மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்துடன் பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் அங்கீகாரத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் இணங்குவதற்காக ஒரு குழுவால் திரையிடப்படுகின்றன. என்பிஓபி கீழ் அங்கீகார தகுதிகள் மதிப்பீட்டு குழு தரத்தை உருவாக்குகிறது. வருகை, ஆவணங்களை சரிபார்த்தல், விவரங்களை சேகரித்தல், தனிப்பட்ட விவாதம் மற்றும் மதிப்பீடு கொடுக்கப்பட்ட அளவுகளிலிருந்து செயல்படுகிறது. தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அங்கீகாரத்தை பரிசீலிப்பதற்கான அங்கீகாரம் நிறுவனத்திற்கு மதிப்பீட்டு குழுவில் பரிந்துரைகள் அடிப்படையில் செயல்படுகிறது. மற்றும் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் எண்ணு, ஆய்வு, செயல்களின் தன்மை, வெளியீட்டு தேதி மற்றும் காலாவதி தேதி, அங்கீகார முகாமின் உண்மையான கையொப்பம், அங்கீகாரம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது, அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் சர்டிபிகேட்டு, அங்கீகாரத்தின் வருடாந்திர கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் மதிப்பீடு செய்யப்படுகிறது. சான்றொழிப்பு நிறுவனத்தின் செயல்பாட்டில் இணக்கமின்மை கண்டறியப்பட்டால் அதன் தீவிரத்தை பொறுத்து அங்கீகார நிறுவனம் நடவடிக்கை எடுக்கப்படும். இணக்கமின்மை பின்வற்றில் ஏதும் இருக்கலாம். எச்சரிக்கை கடிதம் அல்லது கண்டனம் லெட்டர் போடுவாங்க, கடிதத்தை வெளிப்பட லெட்டர் போடுவாங்க, ஏதாவது இஷ்யூனா லெட்டர் போடுவாங்க, அபராதம் விதிக்கணும், அந்த மாதிரி இஷ்யூனா தான் அபராதம் நீங்க போடணும். அப்படி இருந்தால் அங்கீகாரத்தை இடைநிறுத்தம் செய்வாங்க, உங்களுக்கு கொடுத்த இதை வந்து நிப்பாட்டுவாங்க. அங்கீகாரத்தை நிறுத்துங்கள். சான்றொழிக்கும் நிறுவனம் தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் முறையிடலாம். ஏன்னா அது நீங்க சரியான சொல்லி நீங்க ரீசன் சொல்லி நீங்க வாங்கிக்கலாம். அவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து அங்கீகாரம் நிறுவனம் கொடுக்கும். ஒரு சான்றளிக்கும் திட்டம் மற்ற நடவடிக்கைகளிலிருந்து ஈடுபடக்கூடாது, இது வேற வந்து இருக்கக்கூடாது. சமரசம், நடுநிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஒரு சான்றளிப்பவர் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். 3ஆம் தரப்பு சான்றிதழ் அங்கீகாரம் என்பது ஒரு நிறுவனத்தை அங்கீகரிப்பது மற்றும் அங்கீகரிப்பது. கொடுக்கப்பட்ட தரநிலையின்படி கரிம பண்ணையை, பொருட்கள் மற்றும் செயல்பாடுகளை சான்றிதழ்த்தல். பண்ணையை நீங்க நல்லா திரும்ப செக் பண்ணி அப்படின்னா தான் நீங்க சர்டிஃபிகேட் வாங்க முடியும். நீங்க அங்கீகாரம் பெறுவதற்கு சான்றொழிக்கும் முகவர்கள் தேவை. அங்கீகாரம் என்பது ஒரு அதிகாரப்பூர்வ நிறுவனம் மதிப்பீடு செய்யும் செயல்முறைகள். ஒரு சான்றிதழ் திட்டத்திற்கு இணங்கிய முறையான அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ நிறுவனத்தில் தரநிலைகள் சுருக்கமாக சான்றொழிப்பவர் வழங்கப்படுகிறது. அங்கீகார நிறுவனம் வழங்கும் போது தயாரிப்பு தொடர்பான உத்தரவாதம், சான்றிதழ் நிறுவனம் தொடர்பான உத்தரவாதம், அங்கீகாரம் அளவுள்ள சர்வதேச தரநிலைகள் ISO அடிப்படையில் நம்ம தராங்க. சான்றிதழ் நிறுவனத்துக்கு கட்டாயம் கொடுக்குவாங்க. அங்கீகாரத்திற்கான முக்கிய அளவுகள் பார்த்தீங்கன்னா இணக்கம், சான்றிதழ் நிறுவனத்தில் தொழில்முறை, திறமையாக பணியாளர்கள், ஆர்கானிக் தயாரிப்பு, ஆய்வு மற்றும் அனைத்து தொடர்புடைய அம்சங்களை அறிந்தவராக இருக்கணும். சான்றிதழ் நடைமுறை தெரிஞ்சுக்கணும். சுதந்திரமா இண்டிபெண்டா பண்ணணும். சான்றிதழை செயல்படுத்த சான்றிதழ் நிறுவனம் சுய தினமாக இருக்க வேண்டும். திட்டம் எந்த ஒரு வட்டி இருந்து இலவசம் அது இருக்கக்கூடாது. முற்றிலும் 3ஆம் தரப்பில் வந்து வழங்கப்படும் பராமரிப்பு சான்றிதழ் நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும். சான்றிதழை நிறுவனத்தில் அல்லது திரும்ப பெறுதல். குறிக்கோள், சான்றிதழ் நிறுவனம் பாரபட்சமற்ற இருக்க வேண்டும். ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும். ஆவணப்படுத்தப்பட்ட பின்வரும் தொடர்புடைய காரணிகளின் குரலை மதிப்பீட்டு அடிப்படையில் நான் இருக்கிறேன். நான் நடைமுறைகள், நான் நம்பகத்தன்மை, பயன்பாட்டுக்கு மீது சான்றிதழ் நிறுவனம் கட்டுப்பாட்டு கொண்டிருக்கிறது மற்றும் அதன் செயல்பாட்டின் நம்பகத்தன்மை உருவாக்குகிறது. இந்த மாதிரினா உங்களுக்கு லோகோ, தட் மீன்ஸ் லோகோ, அதன் செயல்பாட்டில் நம்பகத்தன்மை உருவாக்குவதற்கான எனக்கு குறி, லோகோ, முத்திரை, தர மேம்பாடு மற்றும் உள்ளாய்வுலாம் இதுல இருக்கும். சான்றிதழ் நிறுவனம் தர மேலாண்மை அமைப்பை பராமரிக்க வேண்டும் மற்றும் மேம்படுத்துவதற்கான அவற்றை நான் தொடர்ந்து மதிப்பீடு செய்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள் நம்ம இருக்கணும். விதிகள் மற்றும் உற்பத்தி தொடர்பான தகவல்களை சான்றிதழ் நிறுவனம் வெளியிட வேண்டும். தரநிலையில் நிறுவன கட்டமைப்புகள், விதிகள் மற்றும் நடைமுறைகள், ரகசியத்தன்மை, சான்றிதழ் நிறுவனம் ரகசியத்தன்மை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஆபரேட்டர்கள் பற்றிய தகவல்களின் போக்கில் சேகரிக்கப்பட்டது. அனைத்து நிறுவன மட்டங்களிலும் கமிட்டிகள் மற்றும் உட்பாடி ஒப்பந்த உடல்கள் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுடைய பைண்ட் ஆகி நம்ம செயல்படுத்த வேண்டும். சான்று நிறுவனம் பாரபட்சமற்ற முறையில் செயல்படுத்த வேண்டும். செயல் திறன்கள், ஆய்வு கட்டணம், பெயரளவு மற்றும் ஆபரேட்டர்களுக்கு மலிவாக இருக்க வேண்டும். ஃபினான்சியலா வந்து என்னது ரொம்ப இதாக இருக்கும். தனிப்பட்ட வளங்கள், சான்றொழிப்பு முகவர் நிலைநிறுத்த நிதி மற்றும் தனிப்பட்ட ஆதாரங்களை கொண்டிருக்க வேண்டும். குழு சான்றிதழுக்கான அடிப்படை அளவுகோல்,
குழுவில் உள்ள உறுப்பினர்கள் இது போன்ற பயிர் உற்பத்தி முறைகளை பின்பற்ற வேண்டும். உட்புறத்தை கட்டுப்பாடு அமைப்பை நிறுவ வேண்டும். விவசாயம் புவியியல் ரீதியாக இருக்க வேணும். விவசாய தரத்தை வராமல் விழிப்புணர்வு வேணும். குழுவிற்கு உள்ள ஆய்வாளர்கள் மேற்கொள்வதற்கான அடையாளம் வேணும். குழுவானது ஒற்றை அடையாளத்தின் கீழ் தயாரிப்புகளை இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட செயல்முறை மற்றும் மதிப்பீடு, அக்ரிடேஷன் ப்ராசஸ் அண்ட் வேல்யூவேஷன், 3ஆம் தரப்பு சரிபார்ப்பு, சான்றிதழ், அங்கீகார செயல்முறைகள் பின்வருமாறு பட்டியலிடப்படலாம். விண்ணப்பம் மற்றும் ஆவணங்கள் திரையிடல், மதிப்பீடு மற்றும் மதிப்பீடு, முதன்மை மதிப்பீடு, உடல் மதிப்பீடு, அங்கீகாரம் நிராகரிப்பு, அங்கீகாரம் ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எம்ஓயு கையெழுத்து கண்டோம், வருடாந்திர கண்காணிப்பு. இந்த மாதிரியான எம்ஓயுல நீங்க போட்டுக்கலாம். நீங்க எம்ஓஐ நீங்க ஒரு நல்லா ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க வேற ஒரு நிறுவனத்தோட நீங்க வந்து ஒரு என்ஜிஓ எடுத்து பண்றாங்களோ அவங்களோட வந்து நான் இயற்கை விவசாயம் பண்றேன், அவங்க எனக்கு நீங்க ஏதாவது பொருள் கொடுங்க, மாட்டு கோமியம் கொடுங்கன்னு சொல்ல வாங்கிக்கலாம, இல்ல மாட்டினுடைய எரு வாங்கிக்கலாம் சொல்லலாம். நான் வந்து எங்களோட பழங்களை அங்கே தாரேன் சொல்லலாம், என்னோட பழங்களை அங்கே தந்துறேன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி கம்பெனியோட வந்து வேற ஒரு ஃபைனான்ஸானது அமௌண்ட் தரலாம். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து உழவுறதுக்கும் டிராக்டர் மற்றும் பயிர் வாங்குறதுக்கும் தானியம் வாங்குறதுக்கும் பயன்படுது. அந்த மாதிரி வேற ஒரு நிறுவனத்தோட எம்ஓஇ போட்டுக்கலாம். முதல் படி, வருங்காலத்திலிருந்து அங்கீகாரத்திற்கான விண்ணப்பங்களை அழைப்பது, ஆவண கட்டுப்பாடு, ஆய்வு மற்றும் சான்றிதழ் வழங்குதல், முகாமையில் சான்றளிக்கும் திட்டங்களை செயல்படுத்தப்படுகிறது. ஆர்கானிக் பொருளுக்கான அங்கீகாரத்தை திட்டத்தை தொடங்க விரும்பும் நிறுவனம் விண்ணப்ப கட்டணத்துடன் பரிந்துரைக்க வடிவத்தில் அங்கீகாரத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை இனவதற்காக ஒரு குழுவால் திரையிடப்படுகின்றன. என்பிஓபிக்கின் கீழ் அங்கீகார விதிகள் மதிப்பீட்டு குழு தளத்தை உருவாக்குகிறது. ஆவணங்களை சரிபார்த்தல், விவரங்களை சேகரித்தல், தனிப்பட்ட விவாதங்கள் மற்றும் மதிப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளன. அளவுகளின்படி செயல்பாடு மதிப்பீடு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அங்கீகாரத்தை பரிசீலிப்பதற்காக அங்கீகார நிறுவனத்திற்கு மதிப்பீடு குழுவின் பரிந்துரைகளின்படி அடிப்படையில் பொருத்தமான ஆய்வு மற்றும் சான்றிதழ் முகாமை அங்கீகரிக்கப்படுகிறது. அங்கீகார அமைப்புகளுடன் நடத்தை விதிகள், அங்கீகாரம் ஏஜென்ட்ஸ் அவங்களாம் வந்து நம்ம தொடர்பு கொள்ள வேண்டும். அங்கீகார எண், ஆய்வு மற்றும் சான்றிதழ், நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி. சரிங்களா? அங்கீகார எண், ஆய்வு மற்றும் சான்றிதழ், நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி. செயல்படும் தன்மை சான்றிதழின் நோக்கத்தை உள்ளடக்கியது. வெளியீட்டு தேதி மற்றும் காலாவதி தேதி. அங்கீகார முகாமையில் உண்மையாக கையொப்பம். சான்றளிக்கும் நிறுவனம் தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் முறையிடலாம். அவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க அங்கீகார நிறுவனம் ஒரு சான்றளிக்கும் திட்டம் மற்றும் நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது. சமரசம் நெடல்தன்மையோடு இருக்கணும். நம்பகத்தன்மை ஒரு சான்றளிப்பவர் கண்டுபிடிக்க வேண்டும். சான்றளிக்கும் திட்டம் மற்றும் அதன் அடையாளத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சான்றளிக்கப்பட்ட ஆபரேட்டர்கள் தயாரிப்பாளர்கள் பட்டியலை வெளியிட வேண்டும். தரநிலைகள் மற்றும் குறிப்பிட்ட ஆபரேட்டர்களுக்கு திருப்திகரமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வழிகாட்டுதலை வழங்குதல். சான்றிதழ் தேவைகளை சான்றளிப்பவர் எந்த ஆலோசனையும் வழங்கக்கூடாது. சான்றளிக்கப்பட்ட உற்பத்தியாளருக்கு சேவைகள், விற்பனைகள், விலை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுங்கள் நடவடிக்கை, இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கருத்து சொல்லலாம். 3ஆம் தரப்பு சான்றிதழின் அங்கீகாரம், தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேஷன். அங்கீகாரம் என்பது ஒரு நிறுவனத்தை அங்கீகரிப்பது மற்றும் அங்கீகரிப்பது கொடுக்கப்பட்ட தரநிலைகளின்படி கரிம பண்ணைகள், பொருட்கள் மற்றும் செயல்பாடுகளை சான்றளிக்கிறது. தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேஷன். அங்கீகாரம் என்பது ஒரு நிறுவனத்தை அங்கீகரிப்பது மற்றும் அங்கீகரிப்பது கொடுக்கப்பட்ட தரநிலைகளின்படி கரிம பண்ணைகள், ஆர்கானிக் ஃபார்ம் பொருட்கள் மற்றும் செயல்முறைகள் போல நம்ம பார்க்குது. அங்கீகாரம் பெற்ற சான்றளிக்கும் முகவர்கள். நீட் ஃபார் சர்டிஃபையிங் ஏஜென்சிஸ் டு கெட் அக்ரெடிஷன். யாரு சார் வந்து யாருக்கு தேவை இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்? நீட் ஃபார் சர்டிஃபையிங் ஏஜென்சிஸ் டு கெட் அக்ரெடிஷன். அங்கீகாரம் பெற சான்றளிக்கும் முகவர் தேவைகள். அங்கீகாரம் என்பது ஒரு அதிகாரப்பூர்வ நிறுவனம் மதிப்பீடு செய்யும் ஒரு செயலாக்க முறையாகும். ஒரு திட்டத்திற்கு இணங்க முறையாக அங்கீகாரம் அளிக்கிறது. அதிகபூர்வ நிறுவனத்தின் தரநிலைகள் சுருக்கமாக அளிக்கின்றது. அங்கீகார நிறுவனம் வழங்கும் போது தயாரிப்பு தொடர்பான உத்தரவாதத்தை தரணும். சான்றிதழ் நிறுவனம் தொடர்புடைய உத்தரவாதம் இருக்கும். அங்கீகார அளவுகோல்கள் சர்வதேச தரநிலைகளை அடிப்படையாக கொண்டவை இருக்கும். அங்கீகாரத்திற்கான முக்கிய அளவுகோல். மேஜர் கிரிட்டேரியா ஃபார் அக்ரிடேஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன். ஏஜென்சி. எந்த ஒரு சான்றிதழ் திட்டம் 11 முக்கிய நிபந்தனைகளுக்கு இணக்கம் கொண்டிருக்கும். அங்கீகாரம் அவை பின்வருமாறு: இணக்கம், சுதந்திரம், இணக்கம்,
இந்த அங்கீகாரத்தை முக்கிய அளவுகள் மேஜர் கிரைட்டீரியா ஃபார் அக்ரிடேஷன் ஃபார் இணக்கம். எந்த ஒரு சான்றிதழ் திட்டமும் 11 முக்கிய நிபந்தனை இணக்கமாக கொண்டிருக்கும். அங்கீகாரம் பெற சான்றிதழுக்கு முகவர்கள். அங்கீகாரம் என்பது ஒரு அதிகாரப்பூர்வ நிறுவனம் மதிப்பீடு செய்யும் ஒரு செயல்முறையாகும். ஒரு சான்றிதழ் திட்டமிட்டதற்கு இணங்க முறையான அங்கீகாரம் அளிக்கிறது. அதிகாரப்பூர்வ நிறுவனத்தின் தரநிலைகள் சுருக்கமாக அளிக்கப்படுகிறார்கள். அங்கீகார நிறுவனம் வழங்கும் போது தயாரிப்பு தொடர்பான உத்தரவாதம், சான்றிதழ் நிறுவனம் தொடர்பான உத்தரவாதம் இருக்கும். அங்கீகார அளவுகள் சர்வதேச தரநிலை அடிப்படையாக கொண்டவை இருக்கும். 3 தரப்பு பார்ப்போம் நம்ம. இணக்கம். சான்றளிப்பு நிறுவனத்தில் தொழில்முறை திறமையாக பணியாளர்கள் இருக்க வேண்டும். நம்ம அந்த சர்டிஃபிகேட் தரக்கூடிய ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சான்றளிப்பு நிறுவனத்தில் தொழில்முறை திறமையாக தெரிஞ்சவராக இருக்கணும். அந்த ஆபீஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த நாலேஜ் இல்லாதவங்களே அங்கே போட்டுறக்கூடாது. அந்த நாலேஜ் உள்ளவங்க அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி என்பிஓ அக்கார்டிங் டு என்பிஓபியினுடைய கான்செப்ட் படி தெரிந்தவங்கள தான் நம்ம வந்து அங்கே இருப்பாங்க. சான்றளிப்பு நிறுவனத்தில் தொழில்முறையில் திறமையான பணியாளர் இருக்க வேண்டும். ஆர்கானிக் தயாரிப்பு தரநிலைகள், ஆய்வு மற்றும் அனைத்து தொடர்புடைய அம்சங்களையும் அறிந்தவராக இருக்க வேணும். சரிங்களா? நீங்க அந்த ஆர்கானிக் சர்டிஃபைடு தரக்கூடிய ஆபீஸ்ல வந்து அவங்க சாதாரண ஆபீஸரா இருக்கக்கூடாது. அந்த ஆபீசர் எப்படி சார் பார்க்கும்போது ஆர்கானிக் தயாரிப்பு தரநிலைகள், ஆய்வு, அதனுடைய ஆராய்ச்சி பண்ணக்கூடியது, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். மற்றும் அனைத்து தொடர்புடைய அம்சங்களை அறிந்தவராக இருக்கணும். ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா அந்த பொருளுடைய எந்த மாதம் கல்டிவேட் பண்ணலாம், எப்போ பயிர் வரும், மழை சீசன் எவ்வளோ வேணும், சாயிலுடைய கண்டென்ட் எவ்வளோ வேணும், ஃபெர்டிலைசர் எவ்வளோ வேணும், பூச்சிக்கொல்லி அடிக்கணுமா, அதனுடைய ஹார்வெஸ்டிங் பீரியட் எப்போ மெச்சூர் ஆகும், எப்போ ஃப்ளவரிங் வரும், ஃப்ளவரிங் சீடு செட் ஆகுமா, ஃப்ளவரிங் ஃபாலிங் ஆகுமா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். நம்ம பூக்கள்னா அதுக்கு என்ன அடிக்கிறது, அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை ஸ்டோர் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எந்த மாதம் ஹார்வெஸ்ட் பண்ணால் மழை சீசன் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரியான தந்திரம் தெரிஞ்சுக்கணும். ஸ்டோர் பண்ணுற போது குயிக்கி கெட்டு போயிடும், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அப்போ அதுக்கு வந்து சில என்ன ஆர்கானிக் ஸ்ப்ரே என்ன பண்ணலாம், கூட வந்து பேக்கிங் பண்ணுறது கெட்டு போயிடுமா, பேக்கிங் பண்ணுற போது கெடாமல் இருக்குது என்ன பண்ணலாம், அப்புறம் நெக்ஸ்ட் எப்படி சேல்ஸ் பண்ணலாம், எங்கே சேல்ஸ் பண்ணலாம், இந்த முறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அவங்க வந்து இருக்க முடியும், அந்த ஆர்கானிக் தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்க முடியும். அந்த மாதிரி ஆய்வு நம்ம மேற்கொள்ளணும். அந்த அம்சங்கள் தெரிஞ்சிருக்கணும். சான்றிதழான நடைமுறைகள். சுதந்திரம். சான்றிதழை செயல்படுத்த சான்றிதழ் நிறுவனம் சுயதீனமாக இருக்க வேண்டும். திட்டமற்ற இந்த சரியான ஒரு விதத்தில் இருக்கணும். நம்ம வந்து சான்றிதழ் செயல்படுத்தணும்னா என்னது இருக்கணும். முற்றிலும் 3ஆம் தரப்பினருக்கு வழங்குவதற்கு பராமரிப்பதற்கு சான்றிதழ் நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும். முற்றிலும் 3ஆம் தரப்பினருக்கு வழங்கப்படுவதற்கு பராமரிப்பதற்கு சான்றிதழ் நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும். சான்றிதழ் எப்படி சார் சான்றிதழை நிறுத்துதல் அல்லது திரும்ப பெறுதல், எனக்கு சான்றிதழ் வேணாங்க, சான்றிதழ் எனக்கு வேணுங்க அப்படின்னு சில குறிக்கோள்கள். ஒரு சான்றிதழ் நிறுவனம் பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும். ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும். இவர் இதை மெயின்டைன் பண்ணுவாரா, மெயின்டைன் பண்ண மாட்டாரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல சப்சிடி தராங்க. பல பண்ணைக்கு ஆடு வாங்க, மாடு வாங்குறது, விவசாயம் பண்ணுறதுக்கு, சப்போட்டா கல்டிவேட் பண்ணுறதுக்கு, கல்டிவேட் பண்ணுறதுக்கு, பப்பாளி கல்டிவேட் பண்ணுறதுக்கு, வெண்டைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு, வயப்பயிறு, பச்சை பயிறு, உளுந்து போடுறதுக்கும், இப்படி எந்த ஒரு மரம் வைக்கிறதுக்கும், சணப்பு பயிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, சப்சிடி தராங்க. வாங்கிட்டு விவசாயி படுத்துக்குருவாங்க, விதைக்க மாட்டாங்க. அப்போ அதை விதைச்சிக்கிறாங்களா போய் பார்க்கணும், ஃபீல்டு போய் பார்க்கணும். விதைச்சி என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் அடிக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கண்டு கொடுத்தாங்க. மீகர் அமௌண்ட் கொடுத்து எடுத்து போனேன், என்ட்ரி போட்டு. அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபீல்டு ஆஃபீஸ் என்ன பண்ணிட்டாரு, சார் உங்களை பார்க்கணும் சார், உங்கள் தோட்டத்தில் வந்து கண்டுன்னு சொல்லி பார்க்கன்னு சொன்னாங்க. எங்கள் தோட்டம் அங்கே இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் வழியே காட்டி விட்டேன். அங்கே தாங்க இருக்குங்க, போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க நான் இல்லாத நேரத்தில் போய் பார்த்துருக்காங்க. இவன் பக்கத்து தோட்டத்தில் விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவர் இங்கே விவசாயம் பண்ணுறாரா, வருவாரா, தண்ணி பாய்ச்சுவாரா, என்ன பண்ணுறாரு, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாரு. என் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் கூட வச்சிருக்க மாட்டேன். ஒரு சாக்லேட்டு வீட்டில் சாப்பிட்ட சாக்லேட்டு கூட ஒழுங்கு போட மாட்டோம். பிளாஸ்டிக் இருக்காது, வேறு கெமிக்கல்ஸும் கொட்ட மாட்டோம், பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க மாட்டோம். பக்கத்தில் தான் அடிப்பாங்க, சொல்லுவோம் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு
ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுல முனைப்போட இருந்தோம்னா, இப்போ மற்ற தென்னை மரத்துக்கு குருத்து மாத்திரைன்னு சொல்றாங்க. அது குருத்து வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. அது விழுகாம இருக்கு என்ன பண்ணலாம்? அந்த விழுகாம வந்து மாத்திரை என்ன பண்ற பார்க்கும்போது, சில நம்முடைய மாட்டு சாணை இருக்குது. சில இதெல்லாம் கரைச்சி ஊத்த சொல்றாங்க. சில வேற நம்முடைய கொட்டமுத்து இருக்குது. கொட்டமுத்துலாம் வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் தண்ணியில இடிச்சு போட்டீங்கனாக்கும், அதோட வந்து சில ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆகும். அந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வந்து பூச்சிகளை வந்து கில் பண்ணுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி எக்கச்சக்கம் சொல்றாங்க. அப்ப ஆவணப்படுத்தப்பட்ட பின்வரும் தொடர்புடைய காரணிகளின் புறநிலைகள் மதிப்பீட்டின் அடிப்படையில் நான் இருக்கிறேன். நான் நம்பகத்தன்மை இருக்கிறேன். சான்றிதழின் பயன்பாட்டின் மீது சான்றிதழ் நிறுவனம் இருக்கணும். கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். அதன் செயல்பாட்டின் நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கான இணக்கத்தின் குறி லோகோ முத்திரை வேணும். நீங்க நம்முடைய லோகோ பார்த்தீங்கன்னாக்கும் கலரே வித்தியாசமா இருக்கும். நம்முடைய கலர் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த கலர் படியே நம்ம வந்து பார்க்கணும். நம்ம நம்பகத்தன்மை உருவாக்குறதுக்கான இணக்கத்தின் குறி லோகோ முத்திரை மற்றும் தர மேம்பாட்டு மற்றும் உள் இருக்கும். சான்றிதழ் நிறுவனம் தர மேலாண்மை அமைப்பை பராமரிக்க வேண்டும். மேம்படுத்துவதற்கான அவற்றை நான் தொடர்ந்து மதிப்பு செய்ய வேண்டும். தகவலுக்கான அணுகுதல் உற்பத்தி தொடர்பான தகவல்களை சான்றிதழ் நிறுவனம் வெளியிட வேண்டும். தரநிலைகள் நிறுவன கட்டமைப்புகள் விதிகள் மற்றும் நடைமுறைகள் ரகசியத்தன்மை தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த சீக்ரெட் ஆஃப் ஒரு ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து ஃபீல்டுக்கு பண்ணுற போது நீங்கள் உள் பண்ணுற சில கான்செப்ட் வச்சுக்கணும். சில உங்களுக்கு சில கான்செப்ட் வச்சுக்கணும். சான்று நிறுவனம் ரகசியத்தன்மையை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும். அவங்க ஃபீல்டுக்கு வராங்க, இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா அவங்க வந்து சொன்னேன்ல எங்கள் தோட்டத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லல, அவங்க வந்து என்னைக்கு வருவாங்க, அவங்க டேரெக்டாக கேட்குற போது நான் வந்து ஃபர்டிலைசர் அடிக்கலை, பெஸ்டிசைட் அடிக்கலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான நீங்கள் யூ ஹாவ் டு டெஸ்ட் சாயில் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணணும். அது எடுத்து பண்ணுற போது தான் சில லீஃப் எடுத்து பார்க்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்குற போது உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் நத்தை வந்து உறைஞ்ச ஒரு என்னுடைய மரத்துலலாம் ஏறிக்கிட்டு நிற்குது. பட்டர்ஃப்ளைஸ் வண்ணத்து பூச்சி ஒரு 4 வெரைட்டி வருதுங்க. வண்ணத்து பூச்சி 4 வெரைட்டி வருது. அவர் மாதிரி புழுக்கள் 4-5 புழுக்கள் வருது. சில அணில் கூடு கட்டுது. அணில் வந்து கூடு கட்டுது. இந்த மாதிரியான இது வந்து எப்போ சார் பார்க்குற போது எந்த ஒரு பெஸ்டிசைட் அடிக்கலை, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் போடலை, எல்லா வகையான கீரை முளைச்சிருக்குது. என் தோட்டத்துக்குள்ள எல்லா வகையான கீரையும் முளைச்சிருக்குது. அதை நம்ம பிடிங்கிற மனசு கஷ்டமா இருக்குது. வீட்டுக்கு கீரையை வந்து வெளியே வாங்குறதில்ல. அவன் அந்த மாதிரி கீரையாக வருது. அப்போ நம்ம தயாரிக்க நம்மளே வந்து சாப்பிடலாம். ஒரு விதை போட்டோம்னா செடி முளைச்சி அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காய்கள் தருது. ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக ஹெல்த்தியாக வருது. அது சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ஆட்டேர் மட்டும்தான் போடுறேன். அப்புறம் போன வருஷம் தான் மாட்டேர் போட்டேன். இந்த வருஷம் ஃபுல்லாக ஆட்டேர் அடிச்சுக்கேன். ஒரு லோடு அடிச்சுக்கேன். தென்னங்கண்டுக்கு ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கேன். நான் நெல்லி வச்சு விட்டுருக்கேன். நெல்லிலாம் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்க்குற போது உள்ளுக்க சுரக்காய் பண்ணி விட்டுருக்கேன். சுரக்காய் அடிச்சாலும் அவ்வளவு உண்மையான ஒரு இதாக இருக்குது. ஆனால் இன்னும் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னு என்னோட அந்த முனைப்பில் தான் சரி டீச்சர் ஆர்கானிக் ஃபார்மிங் ஹேண்டில் பண்ணுறதுனால வந்து எனக்கு தோட்டத்தில் தீயை வைக்க விட மாட்டேன். ஏதாவது பர்னிங் பண்ணவே மாட்டேன். ஏதாவது செத்த இளதலையில் பூரா என்னது உள்ளுக்கே விட மாட்டேன். தீ பற்ற வைக்க மாட்டேன். இன்னொன்றுமே என்னது வி ஹாவ் டு புட் ஆன் திஸ் சம் கேவிட்டி உள்ளுக்கு பள்ளத்தில் போட்டு என்ன பண்ணுவேன், மேலே எல்லாம் விட்டு தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். தண்ணியை விட்டுருவேன். மக்கி போயிடும். மக்கி போட்டு அதுலேருந்து வரக்கூடிய என்னது ரூட்டு அப்சர்வ் பண்ணி தென்னை மரம் பெருசாக வந்துடும். தீயே வைக்கக்கூடாது. அப்புறம் என்னது இந்த செத்தையில் அப்புறம் அப்புறப்படுத்தி பக்கத்தில் தள்ளி போடுவாங்க, பொதுவான இடத்துக்கு போடுவாங்க. அங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், மக்கி போட்டோம் இல்லை பொதுமக்கள் அழிட்டு போட்டோம்னு சொல்லி விடுவாங்க. நான் அப்படி விட மாட்டேன். எல்லாம் புல்லை கூட அறுக்க விட மாட்டேன். புல்லை கூட இன்னும் வெட்டி நம்ம தென்னை மரத்துல போடுவேன். ஆசே மல்ச்சிங் என்னது மல்ச்சிங் மாதிரி போட்டுக்கலாம். தென்னை மரத்து பக்கத்தில் போடலாம். அது பாருங்க கிரீனரியாக இருக்கும். ஃபுல்லாக கிரீனரி இருக்கும். பயோடைவர்சிட்டி ஆசையே சுமால் பயோடைவர்சிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸ் கிளி பயங்கரமாக வருது. கிளியெல்லாம் வந்து அவ்வளோ வருது. சப்போட்டா மரம் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேப்ப மரத்தினுடைய விதைகள் விழுந்து கிடக்குது. எல்லாம் காக்கையும் சாப்பிட்டு வந்து என் மரத்தில் உட்காந்துட்டு வந்து போட்டுருக்குது. இப்போ இதே பக்கத்தோட பார்த்தீங்கன்னாக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து ஒரு கூட்டை கூட பார்க்க முடியும். தூக்குனாங்குருவி கூட்டெலாம் கட்டியிருக்குது.
பப்பாளி பழம் சாப்பிட்டோம்னா அப்படி அவ்வளவு ஒரு இனிப்பான ஒரு சுவையுள்ள ஒரு பப்பாளி வருது. நான் அந்த மாதிரி விதைய ஊன்றிட்டேன் நானு. அப்படி ஊன்றும்போது மரமும் தண்ணி விடாம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து வச்சுக்கிட்டோமாக்கும், நம்முடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். அப்ப நம்ம வந்து காஸ்ட் வந்து குறைஞ்சுதான். காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சுதான். அதானது இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான நோக்கம். சான்று நிறுவனம் பாரபட்சமற்ற முறையில் செயல்படுத்த வேண்டும். செலவு சில செயல்திறன்கள் இருக்குது. கட்டணம், ஆய்வு கட்டணம், பெயரளவு மற்றும் ஆவணங்களுக்கு மலிவா இருக்க வேண்டும். ரொம்ப குறைஞ்சுதான் இருக்கும். சான்றலுக்கு முகவர் நிலைநிறுத்தப்பட்ட நிதி மற்றும் தனிப்பட்ட ஆதாரங்களை கொண்டிருக்க வேண்டும். சரிங்களா? அங்கே 3ஆம் தரப்பு. இப்ப நம்ம எங்க பார்க்க போறோம் பார்க்கும்போது, இணக்கமின்மை, 3ஆம் தரப்பு, இணக்கம். சான்றிதழ் நிறுவனத்தில் தொழில்முறை திறமையாக பணியாளர் இருக்க வேண்டும். ஆர்கானிக் தயாரிப்பு நிறுவன தரநிலைகள், ஆய்வு மற்றும் தொடர்புள்ள இருக்கணும். சான்றிதழ் நடைமுறைகள், சுதந்திரம். சான்றிதழை செயல்படுத்த சான்றிதழ் நிறுவனம் இருக்க வேண்டும். சுயநலமாக இருக்க வேண்டும். முற்றிலும் 3ஆம் தரப்பினருக்கு வழங்குவதற்கான பராமரிப்பு இருக்க வேண்டும். குறிக்கோள், சான்றிதழ் நிறுவனம் பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும். ஆய்வு செய்து அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் வழங்க வேண்டும். இந்த மாதிரி இப்ப அந்த சர்டிஃபிகேட் வாங்குறனால என்ன சார் பார்க்கும்போது, உங்க நிலத்துல வந்து எப்படி சுத்தமான ஒரு ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன், ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேஷன், ஃப்ரீ ஃப்ரம் பிளாஸ்டிக், ஃப்ரீ ஃப்ரம் பெஸ்டிசைடு, ஃப்ரீ ஃப்ரம் என்னது பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு. எலிக்கு நீங்க வச்சா கூட எலிக்கு வந்து ஒரு விஷம் வச்சோம்னா எலி நான் ஒன்றும் சாப்பிடும், சாப்பிட்டு டெட் ஆயிரும். அது நீங்க என்ன ஆகும், நம்ம தோட்டத்தில் விழுகும். தோட்டத்தில் வந்து கோழி ஒரு குத்து குத்திட்டு போகும், செத்து போயிடும். இல்லை நாய் ஊத்திட்டு போகும், செத்து போயிடும். அந்த கோழியும் தெரியாம 1 or 2 days சப்போஸ் சாகாம இருந்துச்சுன்னா, அந்த கோழி நம்ம அடிச்சு நம்ம ஃபுட்டுக்கு பயன்படுத்தும் போது அந்த இன்செக்ட் வந்து நம்ம உடம்புல ஏற வாய்ப்பு இருக்குது. இந்த டாக்ஸின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், தவிர குறையாது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஃபேமிலி தான் பாதிக்கும். நம்மளுடைய ஃபேமிலி தான் பாதிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ வந்து இயற்கையான முறையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மண்ணில் வந்து என்ன பண்ணணும், நம்முடைய யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸை குறைக்கணும். ஒன்லி நம்முடைய கம்போஸ்ட் பயோ ஃபர்டிலைசர் அதை மட்டும் நம்ம போடணும். வாட்டர் லெவலில் ப்ளீச்சிங் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இப்படி பண்ணும்போது உங்களுடைய ஆர்கானிக் ஃபார்ம் வந்து கெட்டில்ஸ், ஆடு மாடுக்கு வந்து வைக்கக்கூடிய தீவனங்களும் சரி, பூச்சி மருந்து சரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழி வந்து அதிகமாக ஹைபிரிட் பண்ண முடியாது, ஆனால் மக்களுக்கு டிமாண்ட் இருக்குது. ஆனால் அதை வந்து பார்க்கும்போது எப்படி பிராய்லர்ஸ் கோழிக்கு போடுறாங்களோ அதை மாதிரி போடுறாங்க. போட்டு தான் நாட்டுக்கோழியை பண்ணையில் வளர்க்குறாங்க. ஈவன் என்னுடைய தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய கோழி கீழே விழுந்துட்டா அதுக்கு நான் வேற ஒரு இன்ஜெக்ஷன் போட மாட்டேன். சிம்பிளாக மிளகு, மஞ்சள், சீரகம் உடைச்சு ரசம் மாதிரி வச்சு கொடுத்தோம்னா அதுவாட குடிச்சிடும். இல்லை வெங்காயத்தை நாளாமல் நறுக்கி போட்டுடலாம். வெங்காயத்தை நாளாமல் நறுக்கி போட்டுடலாம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் நேற்று போன சண்டே வாழை மரம் அந்த சைடு பிராஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, வாழை மரத்தில் சைடு பிராஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வெட்டி போட்டேன். அதுவாள் கொத்தி சாப்பிடுது. அதுக்கு தண்ணி வைக்க தேவையில்லை, ஏன்னா வாழையிலோடைய ஜூஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் அது கிரீனரியை சாப்பிடுது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதுக்கு நீங்கள் தேவையான வேற ஒரு பொருள் வைக்கும்போது சில ரேஷனில் தரக்கூடிய அரிசி வைக்காங்க, அரிசியில் வைக்கிறாங்க. அதனுடைய கோழியோடைய ஹெல்த்தியாக இருக்காது, ஒரு இருக்கும், அது சோர்வு அடைஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கம்பு, சோளம், கேப்பை இந்த மாதிரியான சில மில்லட்ஸ் வைங்க. நீங்கள் ஈவன் கெட்டுப்போன பழங்களை வைங்க. நீங்கள் அதை வைக்கிறம்போது அது ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி இயற்கையான பொருளை வைக்கிறம்போது உங்களுடைய உயிரினங்கள் வந்து மாடல் நல்லா பால் தரும். நல்லா பொருள்லாம் வெட்டி 3 தரம் ஃபுல்லாக போட்டு நல்லா பால் தரும். அது என்னது, சில வீட்டில் கூடிய தவிடு, புண்ணாக்கு, இதெல்லாம் கெமிக்கல்ஸ் கலக்காது. சில கம்பெனிக்காரங்க என்ன குச்சிச்சோன்னு சொல்லி தராங்க, அதை நீங்கள் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். மாட்டினுடைய டேஸ்ட்டு, மாட்டினுடைய ஃபார்ம் டேஸ்ட் போகும். இன்னும் அதைவே எதிர்பார்த்துக்கிட்டு அது சாப்பிடாது. அதை நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் எது கல்டிவேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போடலாம், நல்லா வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு சில உத்திகள் இருக்குது. இப்படி பண்ணுறேங்க சார், எங்களுக்கு வந்து சரியான விலை கிடைக்கல சார், எங்களுக்கு விலை கிடைக்க மாட்டேது, நாங்கள் வந்து
மாங்குன்னு வேலை செய்கிறோம். பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஃபுல்லாக வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் போட்டு நல்லா தண்ணி கட்டுறாங்க. தண்ணி வாரத்துக்கு 3 நாளைக்கு கட்டுறாங்க, 2 தடவை கட்டுறாங்க. உரத்தள்ளி போடுறாங்க. மொச்சைக்கெல்லாம் அடிக்கிறாங்க. வாரத்துக்கு 2 மருந்து அடிச்சுறாங்க. என்னங்க அண்ணே நீங்க எப்படி அடிக்கிறீங்கன்ட்டா, அவர் சொல்றாரு புழு வந்து எரியுதுன்னு சொல்றாரு. சார் ஒரு நாள் விட்டாலும் சார் புழு வந்து எரியுதுங்க. அதனால அடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு புழு வந்து மொச்சிருது. அப்ப வெரைட்டி வந்து எந்த மாதிரி வெரைட்டி செலக்ட் பண்ணணும்? அவங்க ஃபுல்லா ஹைபிரிட் கேட்குறாங்க. ஹைபிரிட் கேட்குறாங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஹைபிரிட் ஆயிடுச்சு. ஹைபிரிட் பண்ணும்போது பூச்சித்தகவல் அதிகமா இருக்குது. அந்த பூச்சித்தகவல் நம்ம குறைக்கணும். என்ன பண்ண பார்க்குறம்போது, நம்ம என்னது சில இயற்கையா வந்து சில பூச்சியை தாக்குறதுக்கான கொல்றதுக்கு சில பூச்சிகள்லாம் இருக்குது. சில வண்டெல்லாம் இருக்குது. அந்த வண்டை நம்ம மல்டிபிள்ஸ் பண்ணி நம்ம ஃபீல்டில் விடும்போது சில வண்டுல போட்டு சாப்பிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி வண்டு நம்ம குறைக்கலாம். சில அந்த மாதிரி உரத்துலையும் சரி, சில விதையிலும் சரி, விதையை வந்து நம்மளால செலெக்ஷன் பண்ணி சைடு எடுக்கலாமே. ஹைபிரிட் பண்ணக்கூடிய சீடில் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஈல்டு வராது. ஸ்ப்ரே பண்ணுறது சிம்பிள் ஒன்றாங்க. மாட்டுக்கோமி பெஸ்ட் மெடிசன் ஸ்ப்ரேயர். மாட்டுக்கோமியும் சில தானிய சில இலைகள் நல்லா இருக்குது. இலைகள் எருக்கு செடி, எருக்கு கசப்பு தவையானது பீனட் சங்கு, ஆடதோடா, இப்படி காட்டாமணக்கு, நொச்சி, இப்படி ஒரு 10க்கு வகையான பால் தரக்கூடிய பொருள் எல்லாம் பாலாட்டங்குலை, ஒரு பால் தரக்கூடிய ஒரு செடிகள், அப்புறம் கசக்கூடிய செடிகள், சரிங்களா? அப்புறம் கசக்கிற செடி, பால் கொலை, இதெல்லாம் நம்ம அது ஃபுல்லாக டைஜஸ்ட் மாதிரி ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி நறுக்கி போட்டோம்னா, மாட்டு சாணியை போட்டு ரொட்டேட் பண்ணோம்னாக்கா வித்தின் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்து பெஸ்ட் சைடாக அடிக்கலாம், இங்கே பயன்படுத்தலாம். ஃபீல்டுக்கு போகும்போது அது ஒரிஜினல் பெஸ்ட் சைடு. அதைத்தான் நம்மளவர் சொல்கிறாங்க. நம்மளவர் ஐயா தமிழ்நாட்டில் வந்து மிகவும் வந்து ஒரு பெரிய மனிதர். அவர் இயற்கைக்காகவே ஆர்கானிக்காக வாழ்ந்தவர். அவர் எந்த மரத்தையும் எந்த அனிமல்ஸும் துன்புறுத்தாங்க விட்டாங்க செய்யறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட தரிசனத்தை பூரா பெரிய லெவலில் வந்து உருவாக்கி வைத்த ஒரு மாமனிதர், இயற்கை விஞ்ஞானி சொல்லுவாங்க. இயற்கை ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து கரூர் மாவட்டத்து பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து நிலத்தை வாங்கி, தரிசு நிலத்தை வாங்கி அவர் கல்வி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த நிலம் போய் எங்கள் ஸ்டூடெண்ட்டை போன வருஷம் போய் பார்த்தோம். இந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட்டை அங்கே ஒர்க் பண்ணுறான், அங்கே வந்து இருக்கிறான். அங்கே வந்து சில வாரங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு அவர் நோ மோர், அவர் இறந்துட்டார், இப்போ இல்லை. அப்போ அவருடைய கான்செப்ட் கொள்கை எடுத்து பண்ணுறாங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுடைய தொடர்பில் இருக்கிறவங்க எடுத்து பண்ணுறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே இந்த மாதிரிலாம் வைத்தியம், மாட்டுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறான். அந்த பையன் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குறான், மனுஷனுக்கு வைத்தியம் சொல்கிறான். சில விவசாயிகளை வந்து சந்தேகம் போனால் அப்படி சொல்கிறான். அதே மாதிரி சில ஆள் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அவங்க வந்து அந்த நம்மளுடைய வழியில் வந்த பாதையை வந்து எடுத்து பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் பண்ணுற போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து அதிகமாக மெடிசின் தயாரிக்கிறவன் தான் ஃப்ரான்ஸு. சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவில் இப்போ ஆர்கானிக்கில் நம்பர் 1 இருக்கான். ஆஸ்திரேலியா நாட்டுக்காரன் அவன் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கான். ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட் அதிகமாக வச்சுருக்கான், அந்த கம்பெனி வச்சுருக்கான். நம்ம வந்து அவன் அதிக விவசாயம் வாங்கிக்கலாம். நம்ம வந்து கைவிட்டு எண்ணிடலாம். விவசாயி வந்து பண்ணுறது குறைச்சிட்டான். ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டு நம்ம இந்தியாவில் கைவிட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கிறாங்க, குறைச்சிதான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவன் வந்து நாடே வந்து என்ன ஒரு ஆர்கானிக் லெவலில் வந்து இருக்கணும். நம்ம 7வது இடத்துல 9வது இருக்கணும். 9வது இருக்க நம்பர் 1லாம் ஃப்ரான்ஸ், அந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் வராங்க, சைனாலாம் வராங்க. நம்ம என்ன எடுத்ததுக்கெல்லாம் நம்ம வி கோ டு த ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு போகிறோம். நம்ம ஏன்னா உடனே வாங்கி போடுறோம். நம்ம எவ்வளோ தடுத்தாலும் கேட்க மாட்டாங்க, நம்முடைய பெரியவங்க நிற்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி புக்ஸை படிக்கிற போது, நீங்கள் லெவல் பண்ணுற போது சில பண்ணுறோம், உங்களுக்கு சில யூ ஹாவ் கிரியேட் யுவர் ஓன் ஐடியாஸ், ஓன் திங்கிங். அப்போ என்ன இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இந்த என்னுடைய ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குற போது விவசாயிகள் மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சந்தை கொண்டு போய் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு தனி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது, இமேஜை வந்து கிரியேட் பண்ணுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ஐடியாவை எடுத்து பாருங்க. நீங்கள் அதுக்கான என்ன வழிமுறையில் பாருங்க. நீங்கள் அதை அப்ரோச் பண்ணி இப்போ மதுரை எல்லாம் கோயம்புத்தூர் பல்கலைக்கழகம் இருக்குது, தமிழ்நாடு விவசாய கல்லூரி இருக்குது. அங்கே ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து சில ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே அப்ரோச் பண்ணுற போது நீங்கள் தகவல் பண்ணலாம். அவங்க இங்கே வந்து மதுரைக்கு வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கேருந்து நீங்கள்
எந்த மாதிரி பண்ணலாம் சொல்லி ஃபீல்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. உங்களுடைய பட்டா சிட்டா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க எந்த மாதிரியான பொருளை நீங்கள் கல்டிவேட் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க சொல்லி பார்ப்பாங்க. பார்க்குறம்போது அவங்க வந்து அவங்க வரும்போது சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். அவங்க வந்து குறிப்பிட்ட காலநிலை இடைநிலை கொடுப்பாங்க. உங்களோட தகவல் கேட்பாங்க. எந்த மாதிரி பண்ணுறீங்க, விவசாய மெம்பராக இருக்கீங்களா, விவசாய குழுக்கெல்லாம் இருக்கிறீங்களா கேட்பாங்க. ஏற்கனவே போன கிளாஸ் பார்த்தோம், நம்ம விவசாயம் தனித்தனியாக செயல்படாமல் 4 ஹெக்டருக்குள்ள வச்சுருந்தீங்களாக்கா ஒரு குழு ஃபார்ம் ஆகுங்க. நான் சொன்ன 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய குழுவாகுங்க. அந்த குழுவுக்கு தேவையான ஃபண்டில் நீங்கள் வாங்கலாம், அரசுலேருந்து வாங்கலாம் நீங்கள். அப்புறம் இது நல்லா பண்ணுறீங்க, உங்களோட ப்ரொடக்ஷனுடைய பல்சஸ் மறுபடியும் பொருட்களை வந்து இவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கலாம். அப்போ அவர் வந்து நேர்மையான முறையில் வந்து வேற மக்கள் கொடுக்கலாம். நல்ல ஃபிக்ஸ்டு ரேட்டில் உங்கள் விவசாயிக்கு தேவையான ரேட்டில் வந்து கொடுக்கலாம். அது மாதிரி இனிஷியேட் பண்ணுங்க. நீங்கள் குழுக்களை ஃபார்ம் ஆகுங்க. நீங்கள் மகளிர் சங்கம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் சங்கம் இருக்குது, ஆட்டோ சங்கம் இருக்குது. அப்போ விவசாயிக்கு மட்டும் சங்கம் இல்லை, சங்கம் இருந்து ஏன் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க, ஒரு தடவை பொறாமப்படுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நல்லா தானே பண்ண, உங்களோட பண்ணல, அவரோட தான் பண்ணுறாரு, நீங்கள் உதவி செய்யலாம். நீங்கள் இதை பண்ணாதுன்னு சொல்லணும். நம்ம கிளாஸில் ஒரு பையன் படிக்காமல் இருப்பான், அவன் நினச்சா அவனை பிக்கப் பண்ணி விடலாம், என்ன பண்ணிட்டு போகிறான்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அவன் நமக்கு வந்து கேட்டால் சொல்லுவோம், கேட்க மாட்டேன்ல. நீ கேட்டால் தானே சொல்லுவேன், நீ கேட்கல, நீ சொல்லு நினைச்சேன், நான் சொன்னா நீ கேட்டதான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டக் ஆஃப் போகுது. அப்படி நம்ம விவசாயத்தில் இருக்கக்கூடாது. ஒருங்கிணைந்த இன்டகிரேட் ஃபார்ம் ஒருங்கிணைந்த பண்ணையாக செயல்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த மாதிரியான நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான இருக்குது. ஒரே ஒருங்கிணைந்து பார்க்குற போது மாந்தோப்பு போடலாம், தினந்தோப்பு இருக்கலாம், கரும்பு போடலாம், வாழை போடலாம், நெல் போடலாம், கடலை போடலாம், எல்லாம் போட்டுக்குங்க. இது விவசாயம். அப்பார்ட் ஃப்ரம் விவசாயம், இது தவிர என்னது, மீன் வளர்க்கலாம், காடை வளர்க்கலாம், வாத்து வளர்க்கலாம், முயல் வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், பன்னி வளர்க்கலாம். இந்த மாதிரியானது நம்ம ஃபயர் ஃபர்டிலைசர், மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணலாம், காளான் வளர்ப்பு பண்ணலாம். நம்ம காளான் வந்து ரொம்ப ஹியூஜ் டிமாண்ட், காளான் கிடைக்க மாட்டேது. காளான் வேணா தரமாட்டாங்க, கிடைக்கிறது இல்லைங்க சார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி காளானை வளர்க்கலாம். காளான் வளர்ந்தும் பண்ணுறப்போ நல்லா அதெல்லாம் இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்குது. தரமாட்டாங்க. எங்கள் காலேஜில் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 5 பாக்கெட் 10 பாக்கெட் போகும். ஆனால் கேட்குறேன் 20 பேர் இருக்கிறாங்க, எனக்கு 20 பேருக்கு காக்கில் பாக்கெட் இருக்கிறாங்க, தர முடியல. எனக்கு நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இயற்கை விவசாயம் நீங்கள் போகலாம். நீங்கள் அதனால் காசு நீங்கள் அதிகமாக படிச்சுட்டு நான் வந்து கலெக்டராக போயிருங்க, ஐஏஎஸ் கலெக்டராக போயிருங்க. நீங்கள் இல்லை சார் படிச்சு சும்மா இருக்கேன், ஏன் சும்மா இருக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி உங்கள் விவசாயம் இருக்குது, லேண்ட் இருக்குது, இல்லை வேற குத்தகை பிடிச்சிக்க, நீங்கள் வாடகை எடுத்துக்க, நீங்கள் உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது. சில பார்க்கும்போது நீங்கள் பெரிய லெவலில் வரும். இது உங்களை திரும்பி பக்கம் வைக்கலாம். இந்த விவசாயம் மூலம் ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிஃபிகேஷன் மூலம் வந்து உங்களை பலரும் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும், கவியாக இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது நம்மளுடைய தரநிலைகள் மேம்படும். சந்தை, உங்களுடைய பொருளுடைய ரேட்டு குறையாது, சந்தைப்படுதல் அதிகமாக இருக்கும், அவேர்னஸ் கிரியேட் ஆகும், மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேவையில்லாமல் கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி செய்கிறது காட்டிலையும் இது வந்து மிக மிக நல்ல ஒரு நுட்பமாக கலையாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஆண்டு வந்து நம்மளுடைய ஆரிஜின்ல இருந்து இருந்தது. நம்முடைய பேக்போன் பார்க்கும்போது விவசாயம் தான், இந்தியனுடைய விவசாயம் தான் வந்து பேக்போன் சொல்கிறாங்க. அப்படிதான் இருந்தது. இது காலப்போக்கில் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அந்த பின்னாடி, சுதந்திரம் ஆன பின்னாடி அது பல்வேறு வகையான தரப்பு மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போய் கெமிக்கல்ஸை வாங்கி போட்டு ஃபீல்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பொல்யூட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இருந்த நல்ல ஃபெர்டைல் சாயிலாக தான் இருந்தது. நம்ம இந்தியன் சாயில் வந்து பேக்போன விவசாயம்னா நம்முடைய முழு தண்டு உடமே என்னது விவசாயமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு இந்தியனுடைய பேக்போன விவசாயம் இருந்தது. அதை வந்து நாளடைவில் வந்து என்னது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வெளியே வாங்கி போடும்போது, பசுமை புரட்சின்னு ஒரு கான்செப்டுக்காக வந்து பண்ணும்போது அது நல்ல ஒரு ரிசல்ட், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான். இதுதான் அது போகும்போது நாடு ஆஃப்டர் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய என்டையர் ஃபீல்டு அது ஸ்டெரலாக மாறிடுச்சு. ஸ்டெரல்னா மாட்டுத்தன்மை ஆயிடுச்சுங்க, ரொம்ப மாட்டுத்தன்மை ஆயிடுச்சு. 100 மூடை நெல் விளைஞ்ச தோட்டத்தில் 10 மூடை நெல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 10 மூடை நெல் எடுக்கிறாங்க, 50 மூடையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ பார்க்கும்போது மரம் இருக்கா, ஊரில் மரம் இருக்குதா, மரத்தை பார்க்க முடியல. கம்மாய் இருக்கா பார்க்க முடியல, ஊரணி இருக்கா பார்க்க முடியல. மழை கொஞ்சம் பெய்யுது, அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய இருக்கா, இல்லை. அப்போ ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தானாங்க உங்களோட சாயில் வந்து மாய்ஸ்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்,
உங்கள் தோட்டத்தில் வந்து மாய்ச்சல் இருக்கும்போது ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸாக அங்கே வேர்ம்ஸில் வரும். ஒரு தரையில் வந்து வெறும் கட்டாந்தரை இருந்தால் எந்த வேர்ம்ஸும் உருவாகுது. இதே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அவங்க ஒரு ஸ்பேஸில் வந்து தண்ணியே தொளிச்சுட்டு வாங்க, நீங்கள் சொட்டு ஒரு நாளைக்கு என்னது போயிட்டே இருக்கும். வித்தின் 4 வீக்கில் பாருங்கள், அந்த சொட்டு ட்ராப் விழுந்த இடத்துல கொஞ்சம் பாசில் முளைக்கும், சின்ன புழுக்கள் வரும், பூச்சிகள் வரும், பள்ளி வரும், பள்ளியை பிடிக்க பாம்பு வரும். சரிங்களா? அப்போ ஒரு சின்ன டிராப்ஸ் வாட்டர் பாடி கீழே விழுந்ததுல இவ்வளவு சர்க்கியூட் இருக்குங்க. இப்போ நீரின்றி அமையாத உலகன்ற மாதிரி நீர் தான் ஆதாரம். அப்போ அந்த சாயில ஃபெர்டிலைசர் இருக்குது, உங்களுடைய நீர் இருக்குது. நீங்கள் வளமாக நீங்கள் எது கிரிட்டிக்கல் ஒர்க் பண்ணுற போது என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய இயற்கை விவசாயத்தை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த பண்ணணும். நம்ம ஒன்று அழிக்க பார்க்காதீங்க, உருவாக்க பாருங்க. நீங்கள் அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? உருவாக்குங்க. எந்த மாதிரி வித்தியாசம் பண்ணுங்க. நீங்கள் இப்போ கடந்த முன்னாடி நடந்த சுரக்காய், பூசணிக்காய் விதைகள், பல்வேறு வெண்டைக்காய் ஒரு கான்செப்ட் இருக்கு. வெண்டைக்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வெண்டைக்காய் வந்து நீங்கள் பெரும்பாலும் என்ன கலர் பார்த்து பச்சை கலர் மார்க்கெட் வருது. சிவப்பு நிறத்தில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது, பிங்க் கலரில், பிங்க் இந்த எழுத்து கலரில் இருக்குது, பிங்க் கலர் வெண்டைக்காய் இருக்குது. அருமையாக இருக்கும், தரமாக இருக்கும், பெருசு, நம்ம தம் ஃபிங்கர் அதனாலும் பெருசாக இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது வெறுதே சாப்பிடணும். நம்ம தோட்டத்துக்கு போனோமாக வெறும் தக்காளி பறித்து சாப்பிடுவோம், வெறும் வெண்டைக்காய் பறித்து சாப்பிடுவோம். இப்போ அந்த வெரைட்டியை காணவே இல்லை. என்ன அது எங்கேயும் போச்சுன்னு தெரியல. இப்போ ஹைபிரிட் வெண்டைக்காய் 30 நாளில் வெண்டைக்காய் வந்துருக்கு. 35 நாளில் வந்து வெண்டைக்காய் வந்துடுது. அது வதக்கிறப்போ கறி மாதிரி இருக்கும், வதக்கணமாக்கும் அந்த மீகோஸ் மாதிரி வரும். பழசில் வதக்கும்போது என்ன ஆகும், ரொம்ப வெஜ்ஜு மாதிரி, நான்வெஜ் மாதிரி வந்து ஃப்ளஷ் மாதிரி வந்துடும், கறி மாதிரி வந்துடும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ இந்த இது பார்க்கும்போது மழுமலுன்னு இருக்குது, சாப்பிட டேஸ்ட் இல்லை, ஏதோ காய் சாப்பிட்றோம், பெரு சாப்பிட்றோம். அப்போ அந்த மாதிரி இயற்கை தேவையான வேணுது பாரம்பரிய விதைகளை நம்ம மீட்டெடுக்கணும். அந்த விதைகளை நம்ம கல்டிவேட் பண்ணணும். அதை நம்ம மார்க்கெட் பண்ணுற போது ரொம்ப இப்போ உள்ள ஜெனரேஷனுக்காரங்க ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. அப்புறம் நம்முடைய ஒரு ஒரிஜினல் ஸ்டாண்டர்டைசேஷன் பார்க்கலாம். நம்ம சட்னி வச்ச மணக்குங்க, சட்னி வச்ச மணக்கும். ஒரு காலத்தில் தேங்காய் சட்னி வச்ச மணக்கும், இப்போ மணக்கிறதே கிடையாது. பிகாஸ் தேங்காயோட இது வந்துருச்சு, பொரியடலை இந்த வந்துருச்சு, மிளகாயில் வந்துருச்சு. மிளகாய் போடுறோம், தேங்காய் போடுறோம், அதனுடைய இஞ்சி போடுறோம், எல்லாமே போடுறோம் நம்ம அந்த சட்னி அரைக்கிறது, தேங்காய் சட்னி அரைக்கிறது. இப்போ ஒரிஜினல் ஃப்ளேவரை வரமாட்டேது. நானும் முருந்து பார்ப்பேன் என் வீட்டில். ஒன்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா சமைக்கிற போது பார்க்குறம்போது அது அரைக்கும்போது வெறும் தண்ணியாக தான் இருக்கும். அதை இட்லி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். இப்போ கெட்டியதான் வைக்கிறாங்க, டேஸ்ட்டே வரமாட்டேது. பிகாஸ் ஃபுல்லுக்கா வேறு பெஸ்ட் சைடு உள்ளுக்கு இன்செர்ட் ஆயிடுச்சு. ஆகும்போது நம்மளுடைய டேஸ்ட் மண்ணே வந்து ஃபுல்லாக ஸ்டெரலாக இருந்தது, ஃபெர்டில் இருந்தது, ஸ்டெரலாக போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரியான திரும்ப கொண்டு வர்றது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற போது இப்போ யாரும் நம்பகத்தன்மை இல்லை. நீ எப்படி ஒன்று நம்ப மாட்டாங்க யாரும். நீ எப்படி பண்ணுற, இயற்கை விவசாயம் பண்ணுற, எப்படி சொல்கிற அப்படின்வாங்க. எப்படி அப்போ நம்ம எப்படி நம்ப வைக்கிறது? சர்டிஃபிகேஷன் வாங்கினா தான் பாருங்கள், ஷோ யுவர் சர்டிஃபிகேட் காட்டும் போது ஆமாம் வாங்கியிருக்காரு, இன்ஸ்பெக்ஷன் வராங்க, தோட்டத்துக்கு வராங்க போகிறாங்கன்னு வாங்கும்போது அவங்க ஒவ்வொரு லேபிளிங் பண்ணுவோம், எல்லாம் செய்வாங்க. சர்டிஃபிகேட் வாங்குற போது இப்போ ஒவ்வொரு கடையில் பெசை வாங்குறாங்கல்ல, ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஃபுட் ஐட்டம் விற்கிறதுல பெசை நம்ம போட்டிருக்காங்க. ஹோட்டல் வைக்கிற இடத்துல சில மெடிக்கல்லாம் இருக்குது, சில வேறு இதெல்லாம் மெடிக்கலில் வேறு கோடு இருக்குது. அப்போ இந்த விவசாயத்துக்கும் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிஃபிகேஷன் வாங்குற போது உங்களுடைய தரம், உங்களுடைய பொருள், உங்களுடைய காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும் தரம் வந்து உயர்த்தப்படுற போது உங்களுடைய இமேஜ் வந்து உங்களுடைய என்னது இன்டர்னல், உங்களுடைய ஸ்ட்ரக்சர், உங்களுடைய மதிப்பீடு, ஃபேமிலியுடைய குடும்பனுடைய வளர்ச்சி வந்து பெருகும். சிறு விவசாயிகளை ஒன்றா சேரணும். சிறு விவசாயிகள் ஒன்றா சேரும் போது இந்த மாதிரியான பயிர்களை ஒன்றாக கொண்டு வரும்போது, ஒரே இடத்துல வைக்கிற போது, உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும்போது, இந்த அமைப்பு வச்சு நீங்கள் என்ன நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பாடி, ஒரு பதிவெட்டு நிறுவனமாக இருக்கும்போது இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுற போது அவங்க செக் பண்ண வருவாங்க. உங்கள் ஃபீல்டுக்கு செக் பண்ண வரும்போது நல்லா செக்கிங் ஆஃபீஸ் வந்து பார்ப்பாங்க. நல்லா ஒரிஜினல் பண்ணுறீங்க, நல்லா இயற்கையான தரமான காய் வச்சுருக்கீங்க, நல்லா ஃபர்டிலைசர் போடுறீங்க, நல்லா உங்கள் ஃபார்ம் இருக்குது, எல்லா வேணும் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, எல்லா விவசாயம் பண்ணுறீங்க அந்த ஏரியாவில். கிட்டத்தட்ட ஒரு மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம் பண்ணும்போது உங்களுக்கு என்னது முன்னாடி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்கள் ஏரியா காய்கறி ரொம்ப தான் இருக்குது, உங்கள் ஏரியா காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அது சர்டிஃபிகேட் வாங்கலாம். நம்ம இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி இருக்கா அந்த மாதிரி தான் நம்ம விசாரிக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்ட் தான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த பெஸ்ட் சைடு யூஸ் பண்ணுறது வந்து பயன்படுத்துகிறாங்க. டேஸ்ட்டில் தெர் இஸ் நோ டேஸ்ட் இல்லை. இப்போ நைட்டு வச்ச சாதம் வந்து காலைல கெட்டு போகிறது, நொந்துன்னு சொல்கிறாங்க. இதே ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தோமாக்கும் என்னது அப்படியே விரைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க, விரைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க.
நிறைய இருக்குங்க. காலை சாப்பிடலாம், அந்த தண்ணி மட்டும் ஊற்றி சாப்பிடலாம். காலையில் சாப்பிடலாம், மதியம் சாப்பிடலாம். இப்போ அதை என்ன சொல்கிறாங்க, ஐஸ் பிரியாணி சொல்கிறாங்க. ஐஸ் பிரியாணி வைக்கிறதுக்கு என்ன சுடு சோறத்தை உள்ளுக்கு கூட ஐஸ் பிரியாணி சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடி அந்த சுடு தண்ணி அது ஐஸ் பிரியாணி சொல்கிறாங்க, புளிச்சு தண்ணி சொல்லுவாங்க. புளிச்சு தண்ணி ஒரு டம்ளர் குடித்தாலே வந்து நமக்கு இன்டெஸ்டின் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸ்டொமக் பெயின் இருக்கு சார் எனக்குன்னு பார்க்கும்போது காலைல பாட்டி தாத்தா சொல்லுவாங்க புளிச்சு தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த புளிச்சு தண்ணி குடிக்கிறது வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் பார்க்கும்போது வி ஹவ் டு சேஞ்ச் திஸ் ஆல் ஃபுட் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் ஃபுட் போய்கிட்டே சாப்பிடலாம். பஸ்ஸில் வரும் சாப்பிட்றாங்க, ட்ரெயினில் வரும் சாப்பிட்றாங்க. இப்போ போது எப்படி சார் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி இருக்கும், என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதான் நம்முடைய பாடியினோட லெவல் வந்து குறைஞ்சது, நம்முடைய ஹெல்த், என்னுடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழும் ஆண்டே வந்து குறைஞ்சிருக்குது. இது 90 வயசு 100 வயசுன்றது பார்க்கும்போது 50 வந்துட்டாலே 40 வந்துட்டாலே கொஞ்சம் செக் பண்ணுங்க, உங்களுக்கு மாஸ் செக் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போ 40 50 போது 60 ரிட்டர்ன் ஆகிட்டா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த தன்மை நம்ம போக்குறம்போது நம்முடைய ஆர் கோ டூ தியட் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுற போது நம்ம உண்மையே நம்ம வந்து இந்தியா வந்து வளமான நாடை வந்து மீட்டெடுத்துடலாம். ஆனால் பல கண்ட்ரி பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரியில் பண்ணுறவங்க நம்ம பண்ணக்கூடாது. நம்ம விவசாயம் தான் நம்முடைய ஒரிஜினல். இதை நம்ம விட்டுட்டு வேற எங்கேயும் போகிறோம். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட், கிரில் சிக்கன் இன்னொன்று இருக்கு. அந்த மாதிரி பண்ணுறம்போது சைனீஸ் ஃபுட்டு, சைனீஸ்காரன் அவன் அப்போ இதில் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்க நம்பர் 1 இருக்கான். சைனீஸ் ஃபுட்டு இங்கே வந்துருச்சு. நம்மளுடைய கூலை இங்கே, இளநீ எங்கே போச்சு தெரியல. போகண்டா வந்திருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ், எக்கச்சக்க கூல்ட்ரிங்க்ஸ், பெப்சி, போகண்டா நம்மளுடைய இளநில ஓடி போயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய ஒரிஜினல் ப்ராடக்ட், ஒரிஜினல் பொருள்லாம் ஓடிடுச்சு. வேற நாட்டு கண்ட்ரி தான் வந்துச்சு. ஆனால் அவன் ஒரிஜினலாக போயிட்டான். நம்ம வேஷ்டி சேலையை அவன் கிட்டிக்கிற அமெரிக்காரன், நம்ம வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஹைஃபையாக லுக் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி கலாச்சாரம் மாறும்போது நம்முடைய விவசாயத்தன்மை எல்லாம் மாறிடுச்சு, ஓனம் மாறிடுச்சு. மாற்றும் போது நம்முடைய ஹேபிட், ஹெல்த் அண்ட் வெல்த்தை வந்து எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்படாமல் நம்ம எல்லாருமே வந்து விவசாயிகள் எல்லாரும் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கும்போது உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கும்போது அவங்க ஹெல்த் நல்லா வாழ்வாங்க. வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மக்களுடைய ஹெல்த்து மற்றதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான இந்த இந்த தளத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இதை கேட்டு புரிஞ்சுங்க. இது சம்பந்தம் இன்னும் சில புக்ஸில் ரெஃபர் பண்ணி விவசாயி சிறு விவசாயி உள்ளவங்க 4 ஹெக்டருக்கு உள்ளவங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கிட்டு உங்களை ஒரு பாடி உருவாக்கிட்டு சில ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பாடி மூலம் வந்து நீங்கள் என்பிஓபி ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்குற போது உங்களுடைய இமேஜ், உங்களுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தொய்வு இல்லாமல் தொடர்ந்து பண்ணுங்க. நீங்கள் கேட்டு விட்டுறாங்க, படித்து விட்டுறாங்க. கேட்குறது ஈஸி, படிக்கிறது ஈஸி. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் இன்றைக்கே பண்ணுங்கள், இப்போயே பண்ணுங்கள். சரிங்களா? அது பண்ணுற போது உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் செழிக்கும். உங்களை திரும்பி பார்ப்பாங்க, ஊருக்காரங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இப்போ நான் வித்தியாசம் பண்ணுறான், படித்தான்றாங்கன்னு வித்தியாசம் பண்ணுறானே சொல்லி பார்ப்பாங்க. பண்ணுறம்போது நம்ம பல பேர் திரும்பி பார்க்க பண்ணுறம்போது தான் நம்ம வந்து எங்கேயே போகிறோம். நம்மளை யாரும் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க. நம்மளை பல பேர் பார்க்க வைக்கிற போது நம்ம எங்கேயோ வாழ்க்கையில் வந்து ஸ்டேட்டஸை உயருது. அதனால் வந்து படிச்சுட்டு நம்ம வந்து வேலைன்னு சொல்லி போகிற காட்டிலையும் படித்ததை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து முன்னேற்றலாம். இதுதான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். இது இயற்கை விவசாயம் அந்த காலத்தில் இருக்குது. இதை புதுசாக ட்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் சொன்னா பார்த்தீங்களா, பெரிய பெல்ஸ் பேண்ட்டு அந்த காலத்தில் இருந்ததை இப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. இருந்ததை ரிவைவ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை பண்ணிக்கிறது. நம்மகிட்ட வந்து எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு இருந்துச்சு, கோழி இருந்துச்சு, பண்ணை இருந்துச்சு. இப்போ யார்ட்டையும் இல்லை. இப்போ மாடு வளங்க ஆடு வளங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது மாடு மேய்த்தல் ஆகி ஆடு மேய்த்தல் ஆகின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடை தான் மேய்க்க சொல்கிறாங்க, மாடை தான் மேய்க்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதை நல்லா படிச்சுங்க. நீங்கள் இன்னும் திரும்ப போட்டு கேட்டுங்க. நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். சில உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துங்க. இன்றைக்கே நீங்கள் மக்கள் விவசாயம் பாருங்கள், ஒரு குழுவை உருவாக்கிட்டு நீங்கள் சாதிக்கலாம். சாதிச்சுட்டு நீங்கள் பலன் பெறலாம். நீங்கள் வந்து கேட்ட மட்டும் விட்டுறாங்க, படித்து விட்டுறாங்க. இதை உடனே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கேட்குறது ரொம்ப கஷ்டம். பொறுமையாக கேட்பீங்க, பார்த்தா தெரியுது. கேட்டுட்டு உடனே செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செயல்படுத்துனீங்களாக்கும் வாழ்க்கையில் எங்கேயும் முன்னேறுவீங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு வந்து எல்லா தடவை கிடைக்காது. கொடுத்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறணும். இந்த இக்னோர் மூலம் படிக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதிரி இதை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிகவும் கவனித்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.